ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் லென்ஸ்கோ இந்த மைக்கோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. நான் இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா அமேசானில் ஃப்ரீயாக தான் வாங்கினேன். இது எப்படி ஃப்ரீயாக வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இதோட குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இழுத்திங்கன்னா கேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். உள்ள 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோட இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த யூசர் மேனுவலை படித்து பார்த்துக்கோங்க. செல்லர்கிட்ட இருந்து தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ்னு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ₹1 காயின் சைஸில் ஒரு திங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கை மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்காக மொபைல் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்காக கேமரா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. டைப்-C சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸில் இருந்துச்சு. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மைக்கோட டிசைன்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதான் இதில் இருக்க ஹைலைட்டே. கேஸில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பட்டனே கிடையாது, சும்மா தான் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவருக்கான மைக் வந்து வாங்கியிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் போதுன்னா அந்த மாடலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேஸ்லேயே சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைக்கு, டிரான்ஸ்மிட்டர் இது எல்லாத்தையும் இந்த கேஸில் வச்சுட்டு கேஸுக்கு பவர் இன் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ரிசீவரை எடுத்து அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. டைப்-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ஆடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கிறேன். பவர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. சிக்னல் இண்டிகேட்டர் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் டிரான்ஸ்மிட்டர் எடுத்துக்கிறேன். டிரான்ஸ்மிட்டரில் மேலே பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது வேண்டான்னு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மைக் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒயர்டு மைக்கை இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டைப்-C சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மெமரி கார்டு போட்டுட்டு இதை மட்டும் வச்சே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் நான் இந்த மைக்கே வாங்கினேன். ஓகே, இப்போ இந்த சீலில் மாட்டிடலாம். இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை ஆன் பண்ணுறேன். இதுலேயும் பவர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, சிக்னல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிசீவர் எடுத்து பார்த்தா சிக்னல் இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகிறது நின்றுருச்சு. அப்படின்னா டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் கனெக்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ 2வது டிரான்ஸ்மிட்டரையும் எடுத்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ரிசீவர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசீவரோட பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர் 1ஓட பேட்டரி இண்டிகேட்டரும் சிக்னல் லெவல் இண்டிகேட்டரும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிட்டர் 2ஓட பேட்டரி லெவல் இண்டிகேட்டரும் சிக்னல் லெவல் இண்டிகேட்டரும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வால்யூம் இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் டிரான்ஸ்மிட்டர் 1ல் நான் பேசுகிறேன், அதோட வால்யூம் லெவல் வந்து கீழே இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் டிரான்ஸ்மிட்டர் 2ல் பேசுகிறேன், அதோட வால்யூம் லெவல் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் எல்லாத்துலேயுமே மேக்னெட்டிக் கிளிப் தான் கொடுத்துருக்காங்க. வேண்டாம்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த காயினை எடுத்து மேலே இருக்க ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா கேமராலையோ ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ ரிசீவரை எடுத்து இந்த காயின் பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கிடும். இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி மொபைலில் கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மொபைல் கேபிள் எடுத்துக்கோங்க. இதில் ரெட் கலர் பின்னை ரிசீவர்லையும் பிளாக் கலர் பின்னை உங்கள் மொபைலோட 3.5mm ஜாக்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேமராவில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த கேமரா கேபிள் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சைடை ரிசீவர்லையும் இன்னொரு சைடை கேமராலையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தான் இருக்குது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெமரி கார்டு எடுத்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், ரெட் கலரில் இண்டிகேட்டர் காமிக்கும். இப்போ இதை உங்கள் சட்டையில் மாட்டிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சதும் மறுபடியும் இதே ரெக்கார்ட் பட்டனை கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டிக்கு வருவோம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்குற வாய்ஸ் ஃபுல்லாகவே நான் இந்த மைக்கில் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறேன். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மைக்கை ரோட்டில் கொண்டு போய் நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்னோட பைக்கில் 30 to 40 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன். காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. ரோட்டில் எவ்வளோ வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட ஆடியோ வந்து என்னோட மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ரோட்டில் அதே வண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட ஆடியோ வந்து என்னோட லென்ஸ்கோ ஒயர்லெஸ் மைக்கில் பேசின ஆடியோ. இது எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொடுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட ப்ளூடூத் ரேஞ்சு எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நாம் இந்த மைக்கோட ப்ளூடூத் ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நான் இப்போ இந்த மைக்கில் பேசிக்கிட்டே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கிறேன். எவ்வளோ தூரம் இதோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். காற்று பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. நான் அந்த மைக்கை ஃப்ரீயாக வாங்கினதா வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எப்படி ஃப்ரீயாக வாங்கணும்னு கேட்பீங்க. அதுக்கு நீங்கள் அமேசான் அஃபிலியேட்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா டாபிக் பெருசாக போய்கிட்டே இருக்கும். அதனால் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் எப்படி எக்கச்சக்கமாக மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டேன். நான் இப்போது வீடியோவில் ரொம்ப குட்டியாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இதோட ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியலை. இதை நம்ம ஸ்டூடியோவுக்கு கொண்டு போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்ட்டு கம்பெனிலேருந்து சொல்கிறாங்க. நான் இப்போ வீடியோவில் தெரியிறானே தெரில, அந்தளவுக்கு ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனாலும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம். உண்மையில் பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த மைக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மைக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பண்ண நமக்கு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத வச்சுக்கோங்க. உங்கள் கமெண்ட்டை கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.